ஓம் ஞானமூர்த்தீஸ்வர சமேத முத்தாரம்மனே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் மறுவாக்கு ஜோதி செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன். இந்த பதிவில் 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு யார் யார் உதவி செய்யணும், யார் உதவி செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக எளிமையாக பொறுமையாக சொல்கிறேன். நண்பர்கள் வீடியோவை முழுமையாக பாருங்கள், சரிங்களா? சரி, உதவி பண்ணுறது தவறாப்பா, இது ஒரு கான்செப்டா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக உதவி பண்ணுவது அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். ஆனால் யாருக்கு செய்ய வேண்டும், எப்போ செய்யணும் அப்படிங்கிறது நம்ம முதல்ல தெரிஞ்சு செய்யணும். நம்ம ஜாதகத்தில் உதவி பண்ணுறதுக்கு உண்டான அமைப்புக்கு உண்டான கிரகங்கள் வலுவாக இருக்குதா, யோக நிலையில் இருக்குதா, அந்த புண்ணியம் நம்மளுக்கு கிடைக்கான்னு தெரிஞ்சு பண்ணும்போது தான் அந்த உதவி நம்மளுக்கு பரிபூர்ணமாக உங்களுக்கு யோகமாக மாறும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் யாருக்கு என்ன உதவி செஞ்சாலும் சரி, காலப்போக்கில் அது உங்களுக்கு அசிங்கத்தையும் அவமானத்தையும் பிரச்சனையும் கண்டிப்பாக கொடுக்கும். அது எப்படி அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். உதவி அப்படின்னு கேட்கறதுக்கு உண்டான ஸ்தானம் எதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசிப்படி 6ஆம் இடம் அல்லது லக்கணப்படி 6ஆம் இடம். இந்த ராசி லக்கணம் இதை கணக்கு வச்சுக்கிட்டு அந்த ராசிக்கு 6ஆம் இடத்தையும் லக்கணத்துக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்துக்கு உண்டான கிரகம் உங்கள் ஜாதகத்தில் 6ஆம் அதிபதியோடு 8ஆம் அதிபதியோடு 12ஆம் அதிபதியோடு அல்லது பாதகம் மாரகம் சம்பந்தப்படாமல் இருக்கான்னு மட்டும் முதல்ல பாருங்க. ஏன்னா 6ஆம் இடம் தான் நீங்கள் ஒருத்தருக்கு செய்கிற உதவியை குறிக்கிறதுக்கு உண்டான ஸ்தானம். அந்த 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியோடு சேரக்கூடாது. பாதகாதிபதி மாரகாதிபதி கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த கிரகங்களோடு சேராமல் அவர் தனித்து அழகாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் உதவி கண்டிப்பாக செய்யலாம். அதனால் உங்களுக்கு யோகம் கண்டிப்பாக கிடைக்கும். அதே 6ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் நீசமானாலோ வக்கரமானாலோ, அதே சமயத்தில் பாதகாதிபதி 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி மாரகம் சம்பந்தப்பட்ட அதிபதியோடு தொடர்பில் இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு உதவி பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா, யாருக்கு என்ன உதவி பண்ணுறீங்களோ அதனால் உங்களுக்கு நஷ்டமும் கஷ்டமும் அசிங்கமும் அவமானங்களும் கெட்ட பெயர் மட்டும்தான் நிற்கும். உங்களுடைய உதவியை அவங்க தேடி நாடி உங்களை தேவைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணி கரும்புச்சாரை புழிஞ்சி வெளியே போடுற மாதிரி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு மிச்சமாக என்ன இருக்குன்னு தெரியுமா? மன வேதனை மட்டும்தான் இருக்குமே தவிர அதனால் உங்களுக்கு நிம்மதியே இருக்காது, சந்தோஷமே இருக்காது. இதை முதல்ல நீங்கள் தெளிவாக புரிஞ்சு தான் நீங்கள் ஒரு விஷயம் செய்யணும். ஏன்னா உதவி அப்படிங்கிறது காலம் நேரத்தை தகுந்தாற் போல் செய்யப்படுறது. எல்லா நேரம் போய் உதவி பண்ணும்போது நம்ம சிக்கல் தான் வரும். ஆனால் இதை நீங்கள் எப்படி உணர முடியும், எப்படி புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஒரு நபருக்கு நீங்கள் ஒரு உதவி செய்யணும்னு நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா, அது என்ன உதவியாக இருந்து போட்டு மருத்துவ உதவியிலிருந்து நீங்கள் சாப்பிட்ற உணவு உட்பட நீங்கள் எடுத்துக்கலாம். எந்த உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த உதவியை நீங்கள் ஒரு நாள் செய்துட்டு வரும்பொழுது அன்றைய பொழுது உங்கள் வீட்டுக்குள்ள நடக்கிற சூழ்நிலைகளை நீங்கள் கரெக்டாக கவனிச்சு பாருங்கள். என்ன நடக்குது? சந்தோஷமான நிகழ்ச்சியாக இருக்குதா? சந்தோஷமான நிகழ்ச்சிகள் காதில் வாங்குறீங்களா? உங்கள் மனசு அமைதியாக இருக்குதா? டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கிறீங்களா? இப்படி ஒரு சில விஷயங்களை நீங்கள் உள்வாங்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் செய்ய போகிறது உதவி என்று சொல்லக்கூடிய ஒரு வேலை. ஏன்னா 6ஆம் அதிபதி சம்பந்தப்படும் பொழுது தான், 6ஆம் அதிபதி சம்பந்தப்பட்டால் தான் நீங்கள் ஒருத்தருக்கு உதவி பண்ண முடியும். அப்போ அந்த 6ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்துக்கு உதவி என்று ஒரு இடம் இருந்தாலும் அது உங்களுடைய வேலையை குறிக்கிறதுக்கு உண்டான இடம், உங்களுடைய கடனை குறிக்கிறதுக்கு உண்டான இடம், உங்களுடைய நோயை குறிக்கிறதுக்கு உண்டான இடம், வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்குறதுக்கு உண்டான இடமும் 6ஆம் இடம் தான். அப்போ நீங்கள் 6ஆம் இடம் சார்ந்த விஷயத்த ஒரு உதவின்னு ஒன்று கையில் எடுக்கும் பொழுது அங்கே ஒட்டுமொத்த அனைத்து அந்த ஸ்தானத்தில் உள்ள அனைத்து கெட்ட விஷயங்களும் அரங்கேற ஆரம்பிக்கும். அது நீங்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு சுட்டி காட்டும். இந்த நபருக்கு நம்ம ஒரு உதவி பண்ணணும்னு போகிறோம், அந்த நேரத்தில் நம்மளுக்கு கெட்ட விஷயமா நடக்குது அப்படின்னாச்சுன்னா, டேய் சத்தம் இல்லாமல் வீட்டில் உட்காரு, இந்த வேலையை நீ செய்யாத, செஞ்சால் உனக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிறத இந்த பஞ்சபூதம் சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சுட்டி காட்டும். செஞ்சால் நல்லா இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத அந்த பிரபஞ்சம் சுட்டி காட்டும் போது நம்ம அதை கேட்டுட்டு சத்தம் இல்லாமல் அந்த நபருக்கு உதவி பண்ணணுமா வேண்டாமான்னு தெரிஞ்சு நீங்கள் உட்காந்துட்டீங்கன்னா நல்லது. அதையும் தாண்டி போய் நம்மளுக்கு அதையும் யோசிக்க மாட்டோம், நான் உதவியில் தான் செஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் ஒரு உதவி செய்யும் பொழுது இந்த பிரபஞ்சம் உங்களை கண்டுக்காது. பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய நெருக்கடியிலிருந்து நீங்கள் வெளியே வர முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் அப்பா வெட்டின கிணறாக இருந்தால் கூட தலைகீழே நீங்கள் குதிச்சிங்க அப்படின்னாச்சுன்னா முதுகெலும்பு நம்மளுக்கு தான் உடையும், சரிங்களா? அது அப்பா வெட்டின கிணறு தானே, அதனால் முதுகெலும்பு உடையாதெல்லாம் கணக்கு கிடையாது. அப்போ உதவி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு செய்யணும்.
அப்போ 6ஆம் இடத்தை நீங்கள் கையில் வச்சு தான் உதவி செய்கிறீங்க. 6ஆம் இடத்துல உள்ள ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உதவி, இன்னொரு விஷயம் கடன் சார்ந்த விஷயங்கள், இன்னொரு விஷயம் நோய் சார்ந்தது, இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு, இன்னொன்று நல்ல வேலை வாய்ப்பு, அடிமை வேலை. அப்போ நல்லா கனெக்ட் பண்ணி பாருங்க. ரிஷப ராசி ரிஷப லக்கணத்தில் ஒருத்தர் பிறந்தார் அப்படின்னா அவருக்கு இயல்பாகவே வந்து அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதியை சுக்கிர பகவான் வர்றாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி விருச்சிக லக்கணத்தில் ஒரு நண்பர் பிறந்தார் அப்படின்னா அவருக்கு வந்து 6ஆம் அதிபதியை செவ்வாய் பகவான் வர்றாரு, லக்னாதிபதி. அப்போ இவங்களுக்கும் இயல்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதவி பண்ணணும், அடுத்தவங்களை வாழ வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் இருந்துகிட்டே இருக்கும். அது எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் அது யாருக்கு செய்யணும், எப்படி செய்யணும், செய்யணுமா வேண்டாமா அப்படிங்கிறது அந்த சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் உங்கள் ஜாதகத்தில் வந்து எந்த தன்மையில் இருக்கிறாங்கிறத தெரிஞ்சு நீங்கள் செய்யும்போது மட்டுமே நீங்கள் சாதிக்க முடியும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத மன உளைச்சல்களையும், தேவையில்லாத பணம் விரயங்களையும், தேவையில்லாத உடல் உழைப்புகளையும், தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். ஒரு உதாரணமாக சொல்கிறேன். 2 மாதத்துக்கு முன்னால் ஒரு சம்பவம் எனக்கே நடந்துச்சு. உதவி பண்ண போய் நான் எதில் மாட்டிக்கிட்டேன்னு தெரிஞ்சுக்க புரியும். ஒரு நபர் வந்து ஒரு முக்கியமான விஐபிக்கு வந்து குடும்பத்தில் ஒரு பிரச்சனையாக இருக்குது, நீங்கள் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் உங்கள் வீடியோலாம் எனக்கு ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிறாங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாதகத்தை பார்த்து அவங்களுக்கு கொஞ்சம் ஆய்வு பண்ணி சொல்லி அவங்க பிரச்சனையை தீர்த்து கொடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் புண்ணியமாக போகும் சாமி, வாங்கன்னு சொல்லி ஒரு நபர் நம்மளை வந்து கெஞ்சுறாரு. நான் வரலன்னு சொல்லி நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டே இருக்கிறேன். இருந்தாலும் சரி உதவி தானே கேட்குறாங்க, நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யுமே அப்படின்னு சொல்லி நான் போக அங்கே ஒரு 6 பேர் சேர்ந்த கும்பல் வந்து நம்மளை உட்கார வச்சு 5 லட்ச ரூபா கொடுத்தா தான் வெளியே விடுவோம் அப்படின்னு சொல்லி அது பிரச்சனையாக மாறி கோர்ட்டு பிரச்சனையாக மாறி அதில் வந்து நான் உயிர் தப்பிச்சு வந்தது தான் பெரிய விஷயம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் நான் செஞ்ச உதவி அப்படிங்கிறது வந்து நான் ஏராளமாக செஞ்சுருக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து யூடியூப் சேனலில் வீடியோ போடுறோம், நிறைய நண்பர்கள் பார்க்குறவங்க பணம் கொடுத்து பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க, பணம் கொடுக்காம பார்த்து சில பரிகாரம் செஞ்சு வாழ்க்கையில் ஜெயிக்கிறவங்க இருக்கிறாங்கல்ல. இதனுடைய புண்ணியத்தின் வெளிப்பாடு. இதற்கு முன் நான் செய்த பூஜையின் வழிபாடு இது எல்லாமே என்னை காத்து கொண்டு நிறுத்துச்சு. அந்த நேரத்தில் நான் யோசித்த முடிவு என்ன, யாருக்கு உதவி செய்யணும், ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும், எப்போ செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும், இதை தெரிஞ்சு நம்ம செஞ்சால் மட்டும் தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நான் ஆழமாக யோசிச்சுக்கிட்டேன். அப்போ இந்த உதவி இது மட்டும்தானே அப்படிங்கிறது இல்லை, சொந்தம் பந்தத்துக்குள்ள உறவுகளுக்குள்ள நிறைய பேருக்கு ஏகப்பட்ட உதவி செஞ்சுருக்கிறேன். இதனால் எனக்கு நடந்தது என்ன, காலங்கள் நேரங்கள் வேஸ்ட், பல வருஷங்கள் எனக்கு வந்து நஷ்டமாக இருக்குது. உதாரணமாக சொல்கிறேன், இதை ஆழமாக சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். அப்போ ஒருவர் ஜாதகத்தில் வந்து 6ஆம் இடத்தை நீங்கள் கை வச்சு நீங்கள் உதவி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் இருக்கும்போது நல்லா கனெக்ட் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு 6ஆம் இடம் இயங்க ஆரம்பிக்குது. 6ஆம் இடம் இயங்கும் பொழுது அந்த 6ஆம் அதிபதி வலுவாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து நல்ல விஷயம் கண்டிப்பாக உண்டு. எனக்கு 6ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல, இறைவன் சன்னிதானத்தில் போய் 6ஆம் அதிபதி நிற்கிறாரு, அங்கேயே நீசமாகிறார். அப்போ நான் செய்கிற உதவியில் எல்லாமே வந்து இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட இறைவன் சன்னிதானத்தில் வச்சு நான் செய்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம செஞ்சிடறோம். அவங்களுக்கு நம்மளால் கிடைக்கக்கூடிய விஷயங்களை பூரா இறைவன் வந்து நம்ம மகன் வந்து இதை செஞ்சு கொடுக்கானே அப்படின்னு சொல்லி இறைவன் வந்து எல்லா விஷயத்தையும் சரி பண்ணி கொடுத்துட்றான். ஆனால் அதனால் எனக்கு விளைவது என்ன, என்னுடைய இறை அருள் என்று சொல்லக்கூடிய என்னுடைய பாக்கியங்களை ஃபுல்லாக அவங்க அடைகிறாங்க. இதனால் எனக்கு நஷ்டங்கள் கஷ்டங்கள் ஏற்படுது. சரி, எனக்கே 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் வந்து நீசமாக இருக்குது. ஒரு காலகட்டத்தில் வந்து நான் அசிங்கப்படுத்தப்படுகிறேன். யாரால்? உறவுகளால். ஏன் உறவுகளால் அந்த அமைப்பு உள்ள வருது? உறவு என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் வருது பார்த்தீங்களா, உங்களுடைய ராசி லக்கணத்துக்கு 4ஆம் இடம் தான் உறவு என்று சொல்லக்கூடிய ராசி. உறவு, அன்பு, பண்பு, பாசம்னு சொல்கிறோம்ல, இதை குறிக்கிறதுக்கு உண்டான ராசி வந்து 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானம். அந்த ஸ்தானத்துக்கு 6ஆம் இடமாக வர்ற ஸ்தானம் எதுன்னு அந்த ஸ்தானத்துக்கு 3ஆம் இடமாக வரும் ஸ்தானம் எதுன்னு பாருங்க, உங்கள் ராசி லக்கணத்துக்கு 6ஆம் இடமாக வரும். இதனால் உங்கள் மனம் பாதிக்கப்படும். சரி, இந்த 4ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஸ்திர லக்கணங்களுக்கு ஸ்திர ராசியில் வர்றவங்களுக்கு வந்து மாரகமாகவே செயல்படும். ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து மாரகமாக செயல்படும். அப்போ நீங்கள் ஒரு அன்பு, பண்பு, பாசம் என்று சொல்லி நம்ம ஒரு ஆளுக்கு ஒரு உதவி செஞ்சு அது மூலமாக உங்களுடைய சுகத்தை நீங்கள் இழக்கிறீர்கள், உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய நிம்மதியை நீங்கள் இழக்கிறீங்க. சரி, அதோட போதான்னு பாருங்கள். அந்த 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானத்துக்கு அந்த 6ஆம் இடம் வந்து கர்மஸ்தானமாக வரும். அப்போ உங்களுடைய பாக்கியம் வந்து அவங்களுக்கு வந்து உங்களுடைய உதவி வந்து அவங்களுக்கு பாக்கியமாக மாறுது, உங்களுக்கு அது கர்மமாக மாறுது. 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்துக்கு கணக்கு பண்ணி பாருங்கள், அந்த 6ஆம் இடம் எப்படி வேலை செய்யுதுன்ட்டு.
10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்துக்கு வந்து அது 9ஆம் இடமாக வேலை செய்யும். 9ஆம் இடம்னா என்ன? அவங்களுக்கு அந்த உதவி பாக்கியமாக மாறும். உங்களுக்கு வந்து தொழில் நஷ்டத்தை நோக்கி நகரும். அப்ப யாருக்கு உதவி செய்யணும், யாருக்கு உதவி செய்யக்கூடாது. சரி, ஒருத்தருக்கு வந்து ஒரு உதவி செய்கிறீங்க, உங்களுடைய 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபத்தை கொண்டு போய் நீங்கள் உதவியாக கொடுக்குறீங்க அப்படின்னாச்சுன்னா, உங்களுக்கு நல்லா செக் பண்ணி பாருங்க, அந்த உதவி உங்களுக்கு வந்து கடனாக மாறும், கஷ்டமாக மாறும். ஏன்னா அந்த 6ஆம் இடம் வந்து லாபஸ்தானத்துக்கு வந்து 8ஆம் இடமாக வேலை செய்யும். இப்படி அவங்கவுங்க ஜாதகத்தை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போகும், நீங்கள் உதவி பண்ணலாமா பண்ணக்கூடாதான்ட்டு. உதவி பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ நீங்கள் யாருக்கு உதவி பண்ணணும்னு தெரிஞ்சு பண்ணணும். ஒரு நாள் நீங்கள் உதவி பண்ண போயிட்டீங்க அப்படின்னாலே இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சுட்டி காட்டும், டேய் மகனே நீ சரியான வழியில் போகலை, தவறான வழியில் போகிற, இந்த உதவி உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிரபஞ்சம் வந்து ஏதோ ரூபத்தில் உங்களுக்கு சுட்டி காட்டும். அதையும் தாண்டி செய்யும் பொழுது பிரபஞ்சமே உங்களுக்கு தண்டிக்கும். அந்த நேரத்தில் வந்து ஐயோ நான் இவ்வளோ உதவி பண்ணினேன், ஏன்னா கும்பிட்ட தெய்வம் வரல, நான் வணங்கின பூஜை போட்ட பூசாரி வரலாம் நீங்கள் பேசக்கூடாது. ஏன்னா அங்கே யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா அது வந்து கர்மா, நீங்களே உருவாக்குறீங்கன்னு அர்த்தம். கர்மான்னா என்ன? நம்ம செய்கிற செயலில் உருவாகிற செயல், நீங்கள் செய்கிற விஷயம் வந்து கர்மமாக மாறும், கர்மமாக உருவெடுக்கும். அப்போ அதை நீங்கள் தான் அனுபவிச்சு ஆகணும். இது ஏன் இவ்வளோ ஆழமாக சொல்கிறேன் அப்படின்னாச்சுன்னா, நிறைய பேர் வந்து உதவி செஞ்சு தான் மாட்டிக்கிறீங்க. அவங்கவுங்க வேலையை அவங்க பார்க்கறதில்ல. சம்மந்தம் இல்லாமல் ஒரு உதவி பண்ணி தான் நம்ம மாட்டிக்கிட்டு கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் தோளில் தூக்கி போட்டு, இந்த உறவுக்கு அதை செஞ்சேன் அது சரியில்லை, இந்த உறவுக்கு இதை செஞ்சேன் இது சரியில்லை, இதை உணர்றதுக்கு எனக்கு 40 வருஷம் ஆகிக்கலாம் பாருங்களேன். கிட்டத்தட்ட உறவுகளுக்குள்ளே வந்து உதவின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே போய் எல்லா விஷயத்தையும் செஞ்சு வாழ்க்கையில் வந்து நிறைய உறவுகளை இழந்து, இதனால் வந்து நம்ம மனசங்கடப்பட்டு அசிங்கப்பட்டு அந்த நம்ம செஞ்ச உதவியில் அந்த உறவுகள்லாம் நல்லா இருப்பாங்க. ஆனால் நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு ஒரு கேள்வி வரும்ல. ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு குடும்பம், உங்களுக்குன்னு ஒரு குழந்தை, கொண்டாடி பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க ஒரு கேள்வி வரும்ல. அப்போது நல்லா செக் பண்ணி பாருங்கள். அந்த 6ஆம் இடத்தை நீ கை வைக்கும்போது 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த தனஸ்தானத்துக்கு அது 5ஆம் இடமாக வேலை செய்யும். உங்களுடைய தனம் அவங்களுக்கு அதிர்ஷ்டமாக மாறும், உங்களுக்கு அந்த தனம் பத்தாமல் போகும். வாழ்க்கையில் வந்து நான் ரொம்ப அடிபட்டு நொந்து நூலாகி என் தாய் முத்தாரம்மன் இதில் தான் வந்து எனக்கு வந்து என் தாயை வந்து நான் பெருமையாக பேசுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய விஷயங்களை வந்து கற்றுக் கொடுத்த பூரா என் தாய் தான். என் அம்மை முத்தாரம்மன் சொல்லாத விஷயத்தை நான் சொல்கிறதே கிடையாது. அவன் அந்த அம்பாள் தான் வந்து இந்தந்த விஷயத்தை செய்யடா, செஞ்சு அதில் 2 பேரும் ஒன்று தூக்கி போட்டு மிதிப்பான், அதில் 2 அசிங்கப்பட்டு வா, இந்த உறவுக்குள்ளே போ, அவங்க காரி துப்புவாங்க, அதையும் வாங்கிட்டு வா, எல்லாத்தையும் உட்காந்து யோசி, உனக்கு காலங்கள் உனக்கு பிரபஞ்சம் உனக்கு சப்போர்ட் கொடுக்கும், அதோடு சேர்த்து உன் வாழ்க்கை தரத்தை கொண்டு போன்னு சொல்லும்போது நான் உணர்ந்துக்கிட்ட விஷயம் இதுவே. அப்போ ஒரு மனிதன் வந்து யாருக்கு உதவி பண்ணக்கூடாது. நல்லா கனெக்ட் பண்ணிங்க. 6ஆம் அதிபதி கெட்டு போனவங்க உதவி பண்ணவே கூடாது. நீச நிலையில் இருக்கிறார் 6ஆம் அதிபதி, உதவி பண்ணக்கூடாது. 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி, இப்போ 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 6 தொடர்பு வரவே கூடாது. பாதகாதிபதி மாரகாதிபதி தொடர்பு கண்டிப்பாக வரக்கூடாது. 6 8னா கூட கடனோட போயிடும், நம்ம என்னச்சிக்க சரி இதோட போயிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம உழைச்சி அழைச்சிக்கலாம். பாதகம் மாரகம் சம்மந்தப்பட்டு போச்சு அப்படின்னா உங்களுடைய மொத்த உழைப்பையும் அவங்க சக்கையாக உறிஞ்சி எடுத்துகிட்டு கீழே போட்டுருவாங்க. அது எந்த உறவாக இருந்தாலும் சரி, அது அண்ணன் தம்பி மாமன் மச்சான் எதாக இருந்தாலும் சரி, இதுதான் நடக்கும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஆழமாக யோசிச்சு செய்யணும். ஏற்கனவே பழமொழி சொல்லுவாங்க, பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு உண்டான விளக்கத்தை வந்து ஒரே வரை சொல்லி முடிச்சிட்டாங்க அவங்க. அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம 40 வருஷம் போராட வேண்டியிருக்குது. சரி, அப்போ இதுக்கு என்னதான் வழி? அப்போ நாங்கள் யாருக்கும் உதவியே பண்ணக்கூடாதா? பண்ணுங்கள். 6ஆம் இடம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் திசாபுத்தி நடக்கும் போதும், 6ஆம் அதிபதி சம்பந்த நட்சத்திர காலில் இருந்து ஒரு திசாபுத்தி நடக்கும்போது உங்களுக்கு உதவி பண்ணுங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகும். இறைவன் சன்னிதானத்தில் போய் உங்களால் முடிஞ்ச வேலைகளை செய்யுங்க, பணிவிடைகளை செய்யுங்க. அதுதான் உங்களை வந்து காத்து நிற்கும், உங்கள் கர்மாவை கழிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு லக்னாதிபதி 6ஆம் அதிபதியாகி 9ஆம் இடத்துல நீசம், 9ஆம் அதிபதி என் ராசியில் நீசம், 1-9 பரிவர்த்தனை, கோவிலில் வந்து நான் நல்லா பணிவிடை செஞ்ச காலத்துக்கு தான். அதனால தான் இன்றைக்கி இந்த ஆண்டவன் வந்து இந்த முத்தாரம் வந்து என்னை இந்த அளவுக்கு என்னை உயர்த்திக்கிட்டே இருக்கிறான். நான் செஞ்ச மனிதர்களுக்கு செஞ்ச உதவியில் எல்லாமே விட்டு விலகிட்டாங்க. இறைவனுக்கு செஞ்ச பணிவிடையில் இறைவன் இன்னைக்கும் என் கூடவே இருக்கிறான். எனக்கு கூடவே இருந்து இத்தனை பேர் போனால் என்னடா நான் இருக்கிறேன் உனக்கு அப்படின்னு சொல்லி அந்த இறைவன் என்னை வந்து கை தூக்கி விட்டு கஷ்டப்பட்ட நேரங்களையும் நஷ்டப்பட்ட நேரங்களையும் கூடவே இருந்து எனக்கு கையை தூக்கி விட்டு இந்த நிலைமைக்கு ஆளாக்கி, இதுக்கு மேலேயும் இந்த உலகம் லெவலில் என்னை பேசுகிற அளவுக்கு என் தாய் முத்தாரம் கொண்டு நிறுத்துவாங்க. இப்போ பேசிகிட்டு இருக்கிறாங்க, இதுலேயே நான் நம்பர் 1 வருவேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த அமைப்பும் எனக்கு இருக்குது.
அப்போ நான் செஞ்ச பணிவிடைகள் என்ன? இறைவனுக்கு 35 வருஷமாக பணிவிடை செஞ்சுட்டு இருக்கிறேன். அந்த பணிவிடையின் தாக்கம், அந்த பணிவிடையின் யோகம், என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அப்படியே என் தாய் எனக்கு அதை நகர்த்தி மேல் நோக்கி கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா முதல்ல தெரிஞ்சு பண்ணுங்க. தெரியாமல் ஒரு விஷயத்த பண்ணிட்டு ஐயையோ போச்சேன்னு சொல்லி பின்னால் வருத்தப்படுவதை விட முதல்ல தெரிஞ்சு நீங்கள் யோசித்து செய்யுங்க, எந்த விஷயமா இருந்தாலும் சரி. ஏன்னா நீங்கள் உதவிங்கிறது 6ஆம் இடம், அதை கை வைக்கிறீங்க. அதாவது தேன் கூட்டுக்குள்ள குளவி கூடு இருக்குல்ல, குளவி கூட்டில் கை விடுறீங்க, எப்போ வேணாலும் கொட்டும். அது எந்த குளவி கொட்டுன்னு சொல்ல முடியாது. தேன் கூட்டில் கை விட்ட மாதிரி மொய்ன்னு மொச்சிக்கிட்டே இருக்கும். 6ஆம் இடத்தை தூண்டி விட்டுட்டு நம்ம அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னாச்சுன்னா மிகப்பெரிய கஷ்டம். அப்போ ஒருவர் செய்யணுமா வேண்டாமா அப்படிங்கிறத அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்துது பார்த்தீங்களா? அதை மட்டும் செய்கிற விஷயத்த யோசித்து செய்யுங்க, வாழ்க்கை ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம், பிரச்சனையே வராது. நீங்கள் எந்த உதவி செஞ்சாலும் அது உங்கள் வம்சத்தை காக்க வேண்டும், உங்கள் குழந்தை குட்டியை காக்க வேண்டும், உங்கள் வம்சம் ஆலமரமாக வளர வேண்டும். அது மாதிரி உதவியை தேர்ந்தெடுத்து செய்யுங்க. எல்லாருக்கும் நானும் உதவி செய்கிறேன்னு செஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு வாழ்க்கையை இழந்து பல வருஷங்களை இழந்து மன உளைச்சலாகி நஷ்டப்பட்டு நீங்களும் கடங்காரனாகி நிம்மதி இல்லாமல் இருக்கிறதுக்கு உதவி அப்படிங்கிற விஷயத்த யாருக்கு செய்யணும்னு தெரிஞ்சு செய்யுங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லை இல்லாத அளவுக்கு அந்த இறைவன் உங்களை உயர்த்துவான், அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் உதவி அப்படிங்கிறது தெரிஞ்சு செய்யணும். இதில் சில பேருக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கும், உதவி பண்ணக்கூடாதுன்னு ஒரு வீடியோ போடலாமாப்பான்னு கேட்பீங்க. அனுபவத்தில் உணர்ந்த விஷயங்கள் நிறையா பேர் அவங்களுக்கு அதை செஞ்சேன், இவங்களுக்கு இதை செஞ்சேன், இதனால் நான் ஏமாந்து நிற்கிறதுனால நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி கேட்குறீங்க. அவங்களுக்காக இந்த பதிவு, சரிங்களா? எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.